ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மாடர்ன் ஆர்கானிக் சிந்தசிஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் ஜார்ஜ் எஸ் ஜெய்ஃபல் மைக்கேல் ஹச் நட்ஸ், அதாவது ஜெய்ஃபல் நட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து சாப்டர் 4ஓட ஃபங்க்ஷனல் குரூப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன்ஸு. ஸோ ஆல்ரெடியே நம்ம ரிடக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கருத்தர்ஸ் டெக்ஸ்ட் புக்கிலேருந்து யூனிட் நம்பர் 7லேருந்து நம்ம ரிடக்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்துருக்குறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜெய்ஃபல் நட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ரிடக்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ போன வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிடேஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம், இதே சாப்டரில் ஆக்சிடேஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ரிடக்ஷன்ஸு. ஸோ டேரெக்டாக இந்த ரிடக்ஷன்ஸ் வீடியோவை பார்க்குறவங்க கருத்தூர்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ரிடக்ஷன்ஸ் ஈக்குவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிடக்ஷன்ஸ்னால் என்ன, ஸோ ரிடக்ஷன் டைப்ஸ் ஆஃப் ரிடக்ஷன்ஸு, ஸோ அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா நான் அதில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ இதில் நம்ம டேரெக்டாக ரியாக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இந்த ரிடக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி பார்த்திங்கன்னா 4 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரிடக்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ டேரெக்டாகவே இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கட் காப்பி பேஸ்ட் மாதிரியே உங்களுக்கு டேரெக்டாகவே எக்ஸாம்ஸ் சிஎஸ்ஆர் எக்ஸாம்ஸில் வரக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இதில் இருக்கிற ஈக்குவேஷன்ஸை பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த தியரிட்டிக்கல் பார்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. பட் இன்னும் தியரிட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பார்ட்டு இன்னும் நிறையா தடவை கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிங்க. அதுக்கப்புறம் இந்த யூனிட் முடிஞ்ச உடனே இந்த யூனிட்டில் பார்த்திங்க அப்படின்னா புக் பேக் ப்ராப்ளம்னு சொல்லி சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது சொல்யூஷன் மேனுவல் தனியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் கேட்குறாங்க, இன்னும் சொல்யூஷன் மேனுவல் அளவுக்கு அவங்க வந்து டீட்டெயில்டாக போகல. பட் இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே ஆன் த ஸ்பாட் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு டேரெக்ட் கொஷின்ஸ் வரவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா அலுமினியம் ஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த அலுமினியம் ஹைட்ரேட்ஸில் இங்கே பாருங்கள், அலுமினியம் ஹைட்ரேட்ஸு, அந்த அலுமினியம் ஹைட்ரேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேடு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா H- அட்டாக் பண்ணுறது. அப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேடு, இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி இது பார்த்திங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட்லேயே பெஸ்ட்டு ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. அதிகபட்ச ரிடக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இல்லாமல் உங்களால் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ரியேஜென்ட் இது. ஸோ இது பாருங்கள் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுது அப்படின்னா இது எல்லாமே ஹைட்ரேட் கன்சியூம் பண்ணிக்குது. ஸோ அதில் எத்தனை ஹைட்ரேட் வேணுங்கிறதையும் பார்த்திங்கன்னா சில டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மைனூட்டாக இல்லாமல் உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஆல்டிகைட் வந்து ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்ணுது, அந்த இது தெரிஞ்சிக்கலாம். ஸோ பார்ட் பியில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா எஸ்டர் எத்தனை ஹைட்ரேட் எடுத்துக்குது, அதுக்கப்புறம் ஆசிட் எத்தனை ஹைட்ரேட் எடுத்துக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க ஃபஸ்ட்டு ஆல்டிகைடு ஆசிட் ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகுது. கீட்டோன் செகண்டரி கீட்டோன் பார்த்திங்கன்னா செகண்டரி ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆசிட் பார்த்திங்கன்னா பிரைமரி ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிடுது. எஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அமைடு பார்த்திங்கன்னா அமீனா கன்வெர்ட் ஆகுது. நைட்ரல் காம்பவுண்டு அமீனா கன்வெர்ட் ஆகுது. லாக்டோன் பார்த்திங்க அப்படின்னா டையாலாக கன்வெர்ட் ஆகுது. ஈபாக்சைட் வந்து கிளீவ் பண்ணதுனால ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகுது. ஒலிஃபினில் லித்தியம் அலுமினேட் பார்த்திங்கன்னா எந்த விதமான ரியாக்ஷன்ஸும் இல்லை. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு எக்ஸப்ஷன் கேஸஸ் என்ன அப்படின்னா இந்த காம்பவுண்டில் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் நார்மலாக என்ன படிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி எஸ்டரை வந்து ரெடியூஸ் பண்ணி ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்போம். பட் ஆனால் இங்கே ஆல்டிகைடாக கன்வெர்ட் பண்ணும். எதனால் ஆல்டிகைடாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா த ரியாக்டிவிட்டி ஆஃப் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இங்கே பாருங்கள் மேபி அடிஷன் ஆஃப் டைல் அல்கேல் அமீன். ஸோ இந்த டை அல்கேல் அமீன் யூஸ் பண்ணுறது மூலியமாக இது வந்து அலிஃபேட்டிக் காம்பவுண்டாகவும் இருக்கலாம், அட் த சேம் டைம் அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் எஸ்டராகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் எப்படி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்டிகைடாக தான் கன்வெர்ட் ஆகுமே தவிர உங்களுக்கு ஃபர்தராக ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ பார்ஷியல் ரிடக்ஷன்ஸ். எதனால் பார்ஷியல் ரிடக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அங்கே டை அல்கேல் அமீன் இருக்கிறதுனால இது வந்து அலிஃபேட்டிக்னு நடக்கலாம், அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து அரோமேட்டிக்லி நடக்கலாம் அப்படிங்கிறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்டர்ஸ் தான். அதுக்கு அடுத்தது பாருங்கள் லித்தியம் ட்ரை அல்காக்சி அலுமினியம் ஹைட்ரேடுன்னு சொல்கிறாங்க. லித்தியம் ட்ரை அல்காக்சி அலுமினியம் ஹைட்ரேடு இது ரொம்ப முக்கியமானது. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு நார்மலாக லித்தியம் அலுமினியம் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு டெர்சரி பியூட்டாக்சைடு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 3 ஹைட்ரேடை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் இடத்துல டெர்சரி பியூட்டாக்சைடு 3 இது ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ சேம் மெத்தட் தான், லித்தியம் ட்ரை பியூட்டாக்சி அலுமினியம் ஹைட்ரேடு தான் இது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அல்காக்சின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் அல்காக்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீத்தாக்சி இருக்கலாம், இல்லை ஈத்தாக்சி இருக்கலாம், ஏதாவது ஒரு காம்பவுண்ட் இருக்கலாம். ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணுது பார்த்திங்க அப்படின்னா லித்தியம் ட்ரை பியூட்டாக்சி அலுமினியம் ஹைட்ராக்சைடு பார்த்திங்க அப்படின்னா ரெடியூசஸ் ஆல்டிகைடு அண்ட் கீட்டோன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடியூஸ் பண்ணும்.
அட் த சேம் டைம்ஸ் இது பார்த்திங்க அப்படின்னா ஈபாக்சைடாக இருக்கலாம், எஸ்டர், கார்பாக்சிலிக் ஆசிட், இந்த மாதிரி அமைடு இதெல்லாம் பண்ணாது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஆசிட் ஹாலைடு இருக்குது. ஸோ இந்த ஆசிட் ஹாலைடெலாம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஆல்டிகேட்டாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அப்போ இந்த H- டேரெக்டாக உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா டேரெக்டாக அட்டாக் பண்ணி உங்களுக்கு H- பார்த்தீங்கன்னா O- ஃபர்தராக குளோரினை வெளியே வச்சுட்டு உங்களுக்கு ஆல்டிகேட் குரூப்பாக கன்வெர்ட் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது த பெஸ்ட் ரியேஜென்ட் சொல்கிறாங்க. பவர்ஃபுல் ரியேஜென்ட் ஃபார் ரெடியூசர்ஸ். எதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு? அமைடு காம்பவுண்டையுமே ஒரு நைட்ரைல் காம்பவுண்டையுமே எனக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பெஸ்ட் ரியேஜென்ட் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா லித்தியம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈத்தாக்சி உங்களுக்கு வந்து இந்த டைப் ஆஃப் அலுமினியம் காம்பவுண்ட், இந்த ஹைட்ரேட் காம்பவுண்ட் தான். இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் H- அட்டாக் தான். H- டேரெக்டாக போய் அட்டாக் கார்பனிக் குரூப் அட்டாக் பண்ணி O- இந்த NMe2 குரூப் லீவிங் குரூப் எழுதிடும். அதே சமயம் எனக்கு இந்த நைட்ரைல் காம்பவுண்ட் H- அட்டாக் பண்ணி இமீன் ஃபார்மேஷன் நடந்து இமீன் வந்து எனக்கு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து கார்பனிக் குரூப்பாக வந்து எனக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் பிஸ் 2 மீத்தாக்சி அலுமினியம் ஹைட்ரேடு. ஸோ நம்ம மேலே லித்தியம் யூஸ் பண்ணுறோம், இங்கே நம்ம சோடியம் யூஸ் பண்ணுறோம். அப்போ அதே பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரை ஈத்தாக்சி, இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா டை மீத்தாக்சி. ஸோ இந்த சோடியம் பிஸ் 2 ஈத்தாக்சி அலுமினியம் ஹைட்ரேடு. ஸோ இந்த காம்பவுண்டை நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் தான் ரெட்டால். நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். அதாவது என்னென்னா டைபால்னு படிச்சிருக்கிறோம். டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரேடுங்கிறது டைபால்னு படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி தான் ரெட்டாலுங்கிறது என்னென்னா சோடியம் பிஸ் 2 ஈத்தாக்சி அலுமினியம் ஹைட்ரேடு, இல்லைன்னா இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரெட்டால்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெட்டால் காம்பவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு எஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பிரைமரி ஆல்கஹாலாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் ரியேஜென்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பாருங்கள் எனக்கு எஸ்டர் காம்பவுண்டு பிரைமரி ஆல்கஹாலாக எனக்கு கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரெட்டால் அதே சமயம் உங்களுக்கு லித்தியம் அலுமினியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரைல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நைட்ரைல் வந்து உங்களுக்கு கார்பனைல் காம்பவுண்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நைட்ரைல் குரூப் எல்லாமே இந்த ரெட்டால் ரியேஜென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணாது. ஸோ ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டு ரெடியூசிங் ஏஜென்ட் தான். ஸோ அப்போ டைபால் ரெட்டால்லாம் பார்த்தீங்கன்னா பல்கி குரூப்பில் இருக்கிறதுனால இட்ஸ் அ மைல்டு ரெடியூசிங் ஏஜென்ட். இருக்கிறதுல பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் தான் உங்களுக்கு பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா போரான் ஹைட்ரேட். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அலுமினியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லாகவே அலுமினியம் டைப் ஆஃப் லித்தியம் அலுமினியம், அதுக்கப்புறம் லித்தியம் ஹைட்ராக்சி, அதுக்கப்புறம் ரெட்டாலில் இருக்கக்கூடிய அலுமினியம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் ரிலேட்டடாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது போரோஹைட்ரேட்ஸ். ஸோ போரான் யூஸ் பண்ணி எப்படி வந்து ரிடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சோடியம் போரோஹைட்ரேட் NaBH4. ஸோ அப்போ NaBH4 பார்த்திங்கன்னா இது ஒரு H- டேரக்ட் அட்டாக் தான். எப்பயுமே நல்லா கவனிங்க, சோடியம் போரோஹைட்ரேட் வந்து எஸ்டரை ரெடியூஸ் பண்ணவே பண்ணாது. இட்ஸ் எ ஸ்பெஷல் கேசஸ். எஸ்டர் டஸ் நாட் ரெடியூஸ்டு ஃபார் சோடியம் போரோஹைட்ரேட். ஸோ அதே சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா லித்தியம் போரோஹைட்ரேட் இட் ரெடியூசஸ் ஃபார் எஸ்டர் குரூப்பு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுங்க. சோடியம் போரோஹைட்ரேட் NaBH4 டஸ் நாட் ரெடியூஸ்டு ஃபார் எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப். அட் த சேம் டைம் lithium borohydride NaBH4 LiBH4. So lithium borohydride is reduced for ester to primary alcohol. ஸோ இந்த இதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு எனக்கு இங்கே கீட்டோனுங்கிற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அட் த சேம் டைம் எனக்கு ஒரு எஸ்டரும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு ஒரு கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அட் த சேம் டைம் எனக்கு ஒரு எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஸோ அப்போ எஸ்டரை வந்து சோடியம் போரோஹைட்ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணாது. அட் த சேம் டைம் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீட்டோனை வந்து செகண்டரி ஆல்கஹாலில் கன்வெர்ட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சோடியம் போரோஹைட்ரேட் நம்ம என்ன சொன்னோம், நார்மலாக எஸ்டரே பண்ணாதுங்கிற போது கீட்டோன் மட்டும்தான் உங்களுக்கு ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்ணும். அட் த சேம் டைம் சோடியம் போரோஹைட்ரேட் இன் பிரசன்ஸ் ஆஃப் அயோடின் இருக்கும்போது கரஸ்பாண்டிங் டு பிரைமரி ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். கொஞ்சம் எக்ஸப்ஷன் இது. ஏன்னா சோடியம் போரோஹைட்ரேட் நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா கீட்டோன் ஆல்டிஹைட்னு இருக்குவாங்க. பட் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா எஸ்டர் அளவுக்கு போகாது. பட் ஆசிடை எப்போ வந்து பிரைமரி ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்ணும், சம் ஸ்பெசிஃபிக் ரியேஜன்ஸ் தான் கன்வெர்ட் பண்ணும். அந்த ஸ்பெசிஃபிக் ரியேஜன்ஸ் தான் இது. சோடியம் போரோஹைட்ரேட் யூசிங் அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பண்ணும்போது ஆசிட் டு பிரைமரி ஆல்கஹால். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி வந்து மாறுது அப்படின்னா ஆசிட்ஸ் டு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்கஹாலாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுது. மோஸ்ட்லி இது பார்த்திங்க அப்படின்னா அசிமெட்ரிக் சிந்தசிஸில் இந்த லிகாண்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம லித்தியம் போரோஹைட்ரேட். சோடியம் போரோஹைட்ரேட்டில் ஒரு லித்தியம் புரோமைடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லித்தியம் போரோஹைட்ரேட்டாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அதே மாதிரி தான் இது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லித்தியம் போரோஹைட்ரேட். நான் என்ன சொன்னேன், லித்தியம் போரோஹைட்ரேட்டு சோடியம் போரோஹைட்ரேட்டு உங்களுக்கு எஸ்டரை வந்து ரெடியூஸ் பண்ணாது. பட் லித்தியம் போரோஹைட்ரேட்டு உங்களுக்கு வந்து எஸ்டரை ரெடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ உங்களுக்கு எஸ்டர் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஆல்கஹால் ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ சோடியம் போரோஹைட்ரேட்டு, அதுக்கப்புறம் லித்தியம் போரோஹைட்ரேட்டு, இப்போ ஜிங்க் போரோஹைட்ரேட்டு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா யூசிங் போரான் ஹைட்ரேட் தான்.
ஸோ அப்போ இந்த சிங்க் போரோஹைட்ரேட் சோடியம் போரோஹைட்ரேட் உங்களுக்கு எப்படி ஆசிட் டு கன்வர்ஷன் ஆஃப் பிரைமரி ஆல்கஹாலோ அட் த சேம் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு ரெடியூசஸ் ஃபார் அலிஃபாட்டிக் எஸ்டர் இன்டு கார்பாக்சிலிக் எஸ்டர்லேருந்து ஆசிட்லேருந்து உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு ரியேஜன் சேம் அதே என்ன நீங்கள் சோடியம் போரோஹைட்ரேட் என்ன சேம் டைப் ஆஃப் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணீங்களோ அதே டைப் ஆஃப் மெக்கானிசம் தான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆசிட் டு பிரைமரி ஆல்கஹால். ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஒன் சோடியம் போரோஹைட்ரேட் யூஸிங் இது ஆல்கஹால் தென் ஈபாக்சைடு H2NaOH H2O2. ஸோ அப்போ உங்களுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணும்போது ஈபாக்சைடு ஃபார்ம் பண்ணும். ஸோ அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டன் அந்த சைடு உங்களுக்கு க்ளீவ் ஆகி உனக்கு செகண்டரி கார்போகேட்டன் இங்கே எனக்கு ஃபார்ம் ஆகி பிரைமரி ஆல்கஹால் எனக்கு வந்து டையால் டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சோடியம் போரோஹைட்ரேட் பார்த்திங்க அப்படின்னா கவனிங்க இந்த ஆசிட் டு ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆயிடுது. தென் ஈபாக்சைட் ஃபார்ம் பண்ணிது ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது எனக்கு ஈபாக்சைட் க்ளீவ் பண்ணி எனக்கு வந்து பிரைமரி ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகி எனக்கு வந்து டையாலாக எனக்கு வந்து ஃபார்மேஷன்ஸ் கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லித்தியம் ஆர் பொட்டாசியம் ட்ரை அல்கைல் போரோஹைட்ரேட்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா போரான் டைப் ஆஃப் ஹைட்ரேட் தான். மோஸ்ட்லி இந்த லித்தியம் ஆர் பொட்டாசியம் யூஸ் பண்ணும்போது இந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிமிலர் ஹைட்ரேட் ஆனியான் அட்டாக் தான் இது எல்லாமே. இந்த ஹைட்ரேட் ஆனியான் அட்டாக் மோஸ்ட்லி என்ன பண்ணும் இந்த டேரெக்டாக SN2 அட்டாக் மாதிரி ஓடிஎஸ் அழகாக அட்டாக் பண்ணி உங்களுக்கு ஓடிஎஸ் லீவிங் குரூப்பாக வெளியில் போயிடும். ஸோ அப்போ அட் த சேம் டைம் உனக்கு லித்தியம் அலுமினியம் யூஸ் பண்ணும்போது அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ எல்லாமே ஹைட்ரேட் அயான் அட்டாக் டேரெக்டாக நடக்கும்போது எல்லாமே பெஸ்ட்டு SN2 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் தான் மேஜர் டைப் ஆஃப் ப்ராடக்ட் தான் வரும். இந்த இது பார்த்திங்கன்னா ஸ்டெரிக்கலி க்ரௌட் இருக்கிறதுனால இது L செலக்டட் இல்லை K செலக்டட் வந்து ஈஸியாக வந்து ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பெஸ்ட் லீவிங் குரூப் தான். டொசைலேட்டு இது எல்லாமே லீவிங் குரூப் உங்களுக்கு வந்து ஃபார்மேஷன்ஸ் நடக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லித்தியம் அலுமினேட் ஹைட்ரேட் நடக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப் ஆஃப் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து பிரைமரி ஆல்கஹால் கிடைக்குது. ஸோ அதே சேம் தான். ஸோ என்ன நம்ம முன்னாடி என்ன மேஜர் பார்த்தோமோ அதே டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் தான் எனக்கு இங்கேயும் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ அதே மாதிரி போரான் ஹைட்ரேட் இருக்கும்போது இங்கேயும் சோடியம் சயனோ போரோஹைட்ரேட். ஸோ சோடியம் போரோஹைட்ரேட் இங்கே அட் த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் சயனோ போரோஹைட்ரேட். ஸோ அப்போ சோடியம் சயனோ போரோஹைட்ரேட் யூஸ் பண்ணும்போது இங்கே கார்பனைல் குரூப் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்கி நேச்சர். ஆக்சுவலி இந்த 5 மெம்பர் ரிங்கு இது நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. இது என்ன அப்படின்னா எனக்கு 6 ஃபியூஸ்டு சிஸ்டம் 5 மெம்பர் ரிங்கு. 5 மெம்பர் ரிங்கில் இதில் என்ன ஃபியூஸ்டு சிஸ்டம் இருக்குன்னு பாருங்களேன், பிலோ ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ உங்களுடைய அட்டாக் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் இருக்குல்ல H- சேம் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் போய் அட்டாக் ஆகும். ஸோ அப்போ எனக்கு இங்கே 6 ஃபியூஸ்டு சிஸ்டத்தில் எனக்கு பிலோவில் இருக்குது. அப்போ உங்களோட அட்டாக் பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் H- அட்டாக் வந்து பிலோவிலே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டு. ஸோ அப்போ இந்த 6 ஃபியூஸ்டு சிஸ்டம் 5 மெம்பர் ரிங்கில் என்ன ஃபியூஸ்டு சிஸ்டத்தில் இருக்கோ அதே உங்கள் நியூக்ளியோஃபிலிக் தான் டேரெக்டாக அட்டாக் ஆகும். பிலோவில் இருந்தால் பிலோ ஹைட்ரஜன், சப்போஸ் அந்த காம்பவுண்ட் அபோவில் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அபோவ் ஹைட்ரஜன் வந்து எனக்கு வந்து அட்டாக் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிடக்டிவ் அமினேஷன் ஆஃப் வித் NaBH3 சைனைடு. ஸோ சைனைடு சோரோபயோடைட் சைனைடு ஹைட்ரேட் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோரோவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் நடக்கும்போது உங்களுக்கு அமீன் டைப் ஆஃப் காம்பவுண்ட் இருக்கும்போது இந்த H2வும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுல் மாதிரி வெளியில் ஃபார்மேஷன் நடந்து எனக்கு வந்து இமீன் டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு H2O மாலிகுலாக வெளியில் போயிடும். ஸோ வெளியில் போனதுக்கப்புறம் டபுள் பாண்ட் NETன்னு இருக்கும். ஸோ டபுள் பாண்ட் NETன்னு இருக்கும். ஃபர்தராக உங்களுக்கு தெரியும் போரோஹைட்ரேட்டில் ஹைட்ரஜன் மைனஸ் அட்டாக் நடக்கும்போது இமீனை வந்து ஈஸியாக அமீனாக கன்வெர்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இமீனை வந்து அமீனாக கன்வெர்ட் பண்ணிடும். அதுக்கு அடுத்தது டீஆக்சிடேஷன் பயா டொசைல் ஹைட்ரோசோன் ரிடக்ஷன்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டொசைல் ஹைட்ரோசோனை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணுறாங்க ஹைட்ரோ கார்பனை கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதே சேம் மெக்கானிசம் தான். இங்கே பாருங்கள் எனக்கு ஆல்டிகேட் இருக்குது, இங்கே எனக்கு H2O NHNTSன்னு இருக்குது, டொசைல் ஹைட்ரோசோன் சொல்லுவாங்க. இந்த H2வும் இந்த ஓவும் வெளியில் போனதுக்கப்புறம் CH டபுள் பாண்ட் NHTS இருக்கும். இப்போ இந்த டொசைல் ஹைட்ரோசோன் இந்த சோடியம் போரோஹைட்ரேட் யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக H- அட்டாக் இங்கே எப்படி உங்களுக்கு எப்படி ஃபார்மேஷன் நடந்து அமீன் வந்து இமீன் வந்து அமீனாக மாறிச்சு. இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா டீஆக்சிடேஷன் நடக்குது. ஸோ அப்போ அந்த உள்ளுக்குள்ளே இருக்க காம்பவுண்டை வந்து வாட்டர் மாலிகுல் வெளியில் போனதுக்கப்புறம் டொசைல் ஹைட்ரோசன் ஃபார்ம் ஆகுது. இதுதான் டொசைல் ஹைட்ரோசன் சொல்லுவாங்க. இந்த டொசைல் ஹைட்ரோசன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த சோடியம் போரோஹைட்ரேட் சைனைடு ஹைட்ரேட் என்ன பண்ணுது அப்படின்னா டேரெக்டாக அந்த H- அட்டாக் பண்ணி அந்த N2 குரூப்பை ஈஸியாக வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி உங்களுக்கு டொசைலேட்டெல்லாம் அப்படியே வெளியில் அனுப்பிச்சிடுது. அதே சேம் டைம் உங்களுக்கு டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டபுள் பாண்டை மைக்ரேட் பண்ணும், ஐசோமெரைசேஷன் பண்ணும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள் இது ரொம்ப முக்கியமானது. இந்த H2O வெளியில் போனதுக்கப்புறம் எனக்கு இங்கே இதே மாதிரி எனக்கு டொசைல் ஹைட்ரோசன் ஃபார்ம் பண்ணும். பட் எனக்கு இந்த இடத்துல டபுள் பாண்ட் இல்லை, அதனால் டபுள் பாண்ட் ஐசோமெரைசேஷன் ஆகலை.
பட் இந்த இடத்துல எனக்கு டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ இந்த டபுள் பாண்ட் ஹைட்ரோஜன் வெளியில் போகும்போது அட் த சேம் டைம் எனக்கு இங்கே இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா ஹீட் இருக்குது. அப்போ எனக்கு ஹீட் இருக்கும்போது ஐசோமெரைசேஷன் கண்டிப்பாக அங்கே நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ டபுள் பாண்டு மைக்ரேஷன் ஆகும். எப்போ மைக்ரேஷன் ஆகும் அப்படின்னா சோடியம் போராக்சைடு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அங்கே மைக்ரேஷன் ஆகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் ரெடியூசிங் ரியேஜென்ட். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டைபால் பார்க்க போகிறோம். டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரேடுங்கிற டைபாலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைபால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பார்ஷியல் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் மாதிரி உங்களுக்கு பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட் இது. ஸோ அப்போ இது என்ன பண்ணும், எஸ்டர் காம்பவுண்ட் மாதிரி நீங்கள் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் லித்தியம் அலுமினேட் யூஸ் பண்ணுறோம்னா பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட், அதனால் பிரைமரி ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் டைபால் எடுத்துகிட்டு பண்ணும்போது அதுவே உங்களுக்கு பார்ஷியல் ரெடக்ஷன் தான் நடக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு எஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்டிஹைடை மட்டும்தான் கன்வெர்ட் ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ அதே ஈக்குவேஷன் தான் அடுத்தது. ஸோ எஸ்டர் எடுத்துக்கிறீங்க, ஸோ டைபால் யூஸ் பண்ணுறீங்க. ஐசோ பியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரேட் டை IBU ட்வைஸ் AL ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ டை ஐசோ பியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரஜன் இருக்கும்போது எஸ்டரை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்டிஹைடை கன்வெர்ட் பண்ணுது. ஸோ நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கிறேன் இது ஒரு லாக்டோனு. நான் இதே லாக்டோனில் நான் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணுறேன். H- பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜ் பண்ணுறேன். அப்போ அது என்ன பண்ணும், இந்த H- டேரெக்டாக அட்டாக் பண்ணும். H- டேரெக்டாக இந்த லாக்டோன் ரிங்கு கார்பனைல் குரூப்பை போய் அட்டாக் பண்ணி, ஸோ அப்போ கார்பனைல் குரூப்பை வந்து உங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணும். கார்பனைல் குரூப்பை அட்டாக் பண்ணி ரிங்கை ஓப்பன் பண்ணிடும். ஸோ அப்போ ரிங்கை ஓப்பன் பண்ணோடனே இந்த காம்பவுண்ட் பாருங்கள் டேரெக்டாக அட்டாக் பண்ணி HOH இருக்கா. ஸோ அப்போ இது என்ன பண்ணும், ரிங் கிளீவ் பண்ணி ஆல்டிஹைடாகவும் OHஆவும் ஃபார்மேஷன் நடக்கும். இதே ரியேஜன்லேயே இதேலேயே லித்தியம் அலுமினேட் யூஸ் பண்ணப்போ ஒன் செகண்ட் திரும்ப இன்னொரு ஹைட்ரஜன் H- டேரெக்டாக இதை அட்டாக் பண்ணி எனக்கு வந்து டையால் ஃபார்மேஷன் நடக்கும். 1,4 எனக்கு வந்து 1 2 3 4 5 1,5 டையால் ப்ராடக்ட் எனக்கு வந்து ஃபார்மேஷன் நடக்கும். 6 மெம்பர் ரிங் போகிற லாக்டவுன் இருக்கும்போது. அதுவே 5 மெம்பர் ரிங் இருக்கும்போது எனக்கு 1,4 டையால் ஃபார்மேஷன் நடக்கும். லித்தியம் அலுமினியம் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து டையால் ஃபார்மேஷன் நடக்குது. பட் நான் டைபால் யூஸ் பண்ணும்போது இது வந்து பார்ஷியல் ரெடக்ஷன் தான். லித்தியம் அலுமினியம்ங்கிறது பவர்ஃபுல் ரெடக்ஷனு, அதனால் எனக்கு வந்து டையால் ப்ராடக்ட் கிடைக்குது. பட் அட் த சேம் டைம் நம்ம டைபால் யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி ரிங் ஓப்பன் பண்ணுறேன், ரிங் கிளீவ் பண்ணிடுறேன். ரிங் கிளீவ் பண்ணால் எனக்கு ஒரு ஆல்டிஹைடு நிற்கிது, அதே சமயம் இப்போ ஒரு பிரைமரி ஆல்கஹால் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் அது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டுக்கும் டைபாலுக்கும். ஸோ அதே சேம் டைம் எனக்கு ஒரு ஈக்குவலண்ட் போடும்போது எனக்கு ஹைட்ராலிசிஸ் பண்ணால் எனக்கு ஆல்டிஹைடு கிடைக்குது. 2 ஈக்குவலண்ட் போடும்போது எனக்கு வந்து அமீன் டைப் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஈக்குவலண்ட் பொறுத்து தான் உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ அப்போ டைபால் அதே நைட்ரைல் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறேன். டைபால் யூஸ் பண்ணும்போது நான் இமீன் ஃபார்மேஷன் நடக்குது. இமீன் ஃபார்மேஷன் நடந்ததுக்கப்புறம் இமீனை ஹைட்ராலிசிஸ் பண்ணால் டபுள் பாண்ட் பிரேக் ஆகி எனக்கு வந்து கார்பனைல் குரூப்பாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ அப்போ RCH டபுள் பாண்டுவோ அதே நைட்ரைலில் நான் டபுள் பாண்டில் டைபால் போடுறேன், 2 ஈக்குவலண்ட் போடுறேன். அப்போ எனக்கு 2 நைட்ரஜன் 2 டைப் ஆஃப் டைபால் எனக்கு வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று ரெண்டுமே ஆட் ஆயிடுது. ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது எனக்கு இமீன் வந்து அமீன் டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து ஃபார்மேஷன்ஸ் நடக்குது. ஸோ அப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நைட்ரைல் குரூப் இருக்குது. அப்போ நைட்ரைலில் நான் டைபால் யூஸ் பண்ணுறேன், ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன், இமீனாக கன்வெர்ட் ஆகுது. இமீனாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆல்டிஹைட் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிடுது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெடக்ஷன்ஸ் ஆஃப் வினைல் எஸ்டர்ஸ் டு அல்லைலிக் ஆல்கஹால். ஸோ வினைலிக் எஸ்டர்லேருந்து உங்களுக்கு எப்படி டேரெக்டாக ஆல்கஹால் கன்வெர்ட் ஆகுறதுங்கிறத இப்போ ப்ராடக்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு பாருங்கள் இது எனக்கு டபுள் பாண்ட் அட்டாச்சாக இருக்குது. வினைலிக் எஸ்டரு டேரெக்டாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் இருக்குது. ஸோ அப்போ டைபால் என்ன பண்ணுது, ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எஸ்டரை டேரெக்டாக எனக்கு வந்து ஆல்டிஹைடாக கன்வெர்ட் பண்ணிடுது. ஸோ அப்போ ஆல்டிஹைடாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆல்டிஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிரைமரி ஆல்கஹாலாக வந்து கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ இது வந்து அசிட்டால் ஹைட்ராலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்க்கு பேர் தான் ஹார்னர் வேர்ட்ஸ்வொர்த் எமோன்ஸ் ஒலிஃபினேஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த டைப் ஆஃப் பார்த்திங்கன்னா அதாவது நான் டைபால் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுது ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் எஸ்டரை வந்து அல்லைலிக் ஆல்கஹாலாக மாற்றுது. ஸோ இது அல்லைலிக் ஆல்கஹாலில் மாற்றுது. ஸோ ஃபாலோடு பை டைபால் ரெடக்ஷன்ஸ். இந்த மாதிரியான சிந்தசிஸ்க்கு பேர் தான் டாண்டம் சிந்தசிஸ் ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க. அல்லைலிக் ஆல்கஹாலுக்கு இந்த சிந்தசிஸ் பேர் தான் டாண்டம் சிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே போட்டிருப்பேன் பாருங்கள் டாண்டம் சிந்தசிஸ்னு. ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைபால் ரெடக்ஷன்ஸ்னால தான் நடக்குது. ஸோ அப்போ ஆல்ரெடி ஆஸ் யூஷுவல் எனக்கு ஆல்டிஹைட் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பாஸ்பரஸ் இலைடு நம்ம ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விட்டிங் ரியாக்ஷன்ஸ் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இலைடு ஸ்டெபிலைஸ் இலைடுன்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ ஸ்டேபிள் இலைடுன்னு சொன்னாலே டிரான்ஸ் ஒலிஃபின் தான் வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அன்ஸ்டேபிள் இலைடுனா இசட் ஒலிஃபின் சொல்கிறேன். 4 மெம்பரிங் ஃபார்மேஷன் நடந்து ஆக்ஸா பாஸ்பிட்டின்ங்கிற டைப் ஆஃப் காம்பவுண்ட் எனக்கு வந்து கிடைக்கும். அப்போ எனக்கு இந்த இலைடு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆல்டிஹைட் இருக்குல்ல, ஆல்டிஹைட் வந்து என்ன வரும், டபுள் பாண்டு CH2 COO எஸ்டர் மாதிரி ஃபார்மேஷன் நடக்கும். அதுக்கு அடுத்தது டைபால் போடுறேன். ஸோ அப்போ எனக்கு நான் ஆஸ் யூஷுவல் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், டைபால் யூஸ் பண்ணால் எஸ்டர் இஸ் டைரக்ட்லி கன்வெர்டட் டு ஆல்டிஹைடு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இலைடாக ஃபார்ம் பண்ணி ஆல்டிஹைடை நான் எஸ்டராக கன்வெர்ட் பண்ணி எஸ்டரை ஃபர்தராக நான் வந்து பிரைமரி ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணுறேன். இது பேஸ்டான எல்லாமே விட்டிங் ரியாக்ஷன்ஸ் இலைடு தான்.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா போரேன் டெட்ராஹைட்ரோஃபியூரான் அண்டு போரேன் டைமெத்தில் சல்ஃபைடு. ஸோ BH3 மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம கருத்துரசு டெக்ஸ்ட் புக்கில் நம்ம BH3 போரேன் அல்லேன்ஸை பற்றி படிச்சிருக்கிறோம். போரேன் எதுக்கு பெஸ்ட்டு ரியேஜெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் இஸ் கன்வெர்டட் டு பிரைமரி ஆல்கஹால். ஸோ ஆசிடை வந்து ஈஸியாக ரெடக்ஷன் பண்ணி உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு போரேன்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லேன்ஸ் அதுக்கு நேர் ஆப்போசிட், எஸ்டர் இஸ் கன்வெர்டட் டு பிரைமரி ஆல்கஹால். ஸோ இதை வச்சு ஆல்ரெடி CSRல பார்த்தீங்கன்னா பார்ட் சியில் 4 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ போரேன் வந்து ஆசிடுக்கான பெஸ்ட் ரியேஜெண்ட், அல்லேன்ஸ் வந்து எஸ்டருக்கான பெஸ்ட் ரியேஜெண்ட் ஃபார் ரிடக்ஷன்ஸில். ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே ஆசிடும் இருக்குது, அட் த சேம் டைம் எஸ்டர் இருக்குது. போரேன் எதுக்கான ரியேஜென்ட்னு சொன்னால் ஆசிடுக்கான ரியேஜென்ட். அப்போ ஆசிட் வந்து ஈஸியாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹால் வருமே தவிர அங்கே எஸ்டருக்கு எந்த விதமான ஃபார்மேஷன்ஸுமே நடக்காது. அப்போ BH3 எதுக்கான பெஸ்ட் ரியேஜென்ட்னா, ஸோ இதுலேயும் செலக்டிவிட்டி இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு பாருங்கள் ஆசிட் இருக்குது, COH இருக்குது, போரேன்ஸ் இருக்குது, ஆல்டிகேட்டாக கன்வெர்ட் பண்ணிடுது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், அதான் செலக்டிவிட்டி ஆஃப் BH3 ரிடக்ஷன்ஸில் ஆசிட் இஸ் மோர் செலக்டிவிட்டி பிரைமரி ஆல்கஹால். அதுக்கப்புறம் டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு, ஆல்டிகேடு, கீட்டோனு, நைட்ரல், ஈபாக்சைடு, எஸ்டர், ஆசிட் ஹைட்ரேட், நைட்ரோ காம்பவுண்ட், சால்ட்னு உங்களுக்கு போயிட்டே இருக்கும். பட் இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கும். அப்போ இருக்கிறதுலே நீங்கள் போரேன்ஸ் சொன்னாலே, BH3ன்னு சொன்னாலே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் தான் மோர் ப்ரிஃபரன்ஸு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரீஜியோ அண்டு கீமோ செலக்டிவிட்டி ரியாஜென்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிகேட் அண்டு கீட்டோன்ஸு. ஸோ அப்போ இதில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா 1,2 அடிஷன் 1,4 அடிஷன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் 1,2 அடிஷன்னா நம்பர் இதுக்கு 1 கார்பனில், இந்த கார்பன் 2 3, இதுக்கப்புறம் இது 4. 1,2 அடிஷன்னா கார்பனில் மட்டும் நடக்கக்கூடிய அடிஷன்ஸ்க்கு பேர் 1,2 அடிஷன். டேரெக்டாக H- அட்டாக் நடக்குது. H- அட்டாக் டேரெக்டாக கார்பனில் குரூப் அட்டாக் பண்ணோடனே அது OH கன்வெர்ட் ஆகிடுது. H புரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் நடந்து OH நடந்துருது. 1,4 அடிஷன்னா ஆக்சிஜன்லேயும் இந்த 4th பொசிஷன்லேயும் உங்களுக்கு அட்டாக் நடக்குது. அப்போ ஆக்சிஜன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4th பொசிஷனில் அட்டாக் நடக்குது. 4th பொசிஷனில் உங்களுக்கு ஹைட்ரஜன் நடக்கும்போது டபுள் பாண்டு உங்களுக்கு ஐசோமரைசேஷன் உள்ளே வருது. அப்போ டபுள் பாண்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் புரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. புரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் நடந்தால் ஈனாலாக கன்வெர்ட் ஆகிடுது. ஈனாலும் ஃபர்தராக கார்பனில் குரூப்பாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அப்போ 1,2 அடிஷன்னு சொன்னால் உங்களுக்கு கார்பனில் குரூப் மட்டும் அட்டாக் ஆகும். 1,4 அடிஷன்னு சொன்னால் உங்களுக்கு சிம்பிளாக பாருங்கள், எனக்கு 1,2 நடந்தால் OH ஃபார்மேஷன் நடந்துருது. 1,4 நடந்தால் கார்பனில், அதாவது ஆக்சுவலி நடக்குதுன்னா கார்பனில் குரூப் இன்வால்வ் ஆகுது. பட் ப்ராடக்ட் பாருங்கள், எனக்கு டபுள் பாண்டு மட்டும் எனக்கு இன்வால்வ், அதாவது ரியாக்ஷன்ஸ் நடந்த மாதிரி காமிக்குது. ஏன்னா கார்பனில் சேம் கார்பனிலாக கன்வெர்ட் ஆன மாதிரி பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது. பட் டபுள் பாண்டு மட்டும் அப்படியே சேஞ்சஸ் ஆகி கார்பனில் குரூப் சேம் கார்பனில் குரூப்பாக வந்திருக்கு. அதே 1,2ல் எனக்கு வந்து OH மட்டும் கிடச்சிருச்சு. ஸோ அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லுச்சி ரியேஜென்ட்னு சொல்லுவாங்க. Na சோடியம் போரோஹைட்ரேட் வித் பிரசன்ஸ் ஆஃப் சீரியம் குளோரைட், அந்த CeCl3 சீரியம் யூஸ் பண்ணும்போது இந்த டைப் ஆஃப் ரியேஜென்ட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா லுச்சி ரியேஜென்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரியேஜென்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் பாருங்கள், லுச்சி ரியேஜென்ட். ஸோ அப்போ லுச்சி ரியேஜென்ட்டு சோடியம் போரோஹைட்ரேட் யூஸிங் ஆஃப் F-block எலமெண்ட் சீரியம் யூஸ் பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் குரூப்பை மட்டும்தான் அந்த லுச்சி ரியேஜென்ட் மோர் ப்ரிஃபரன்ஸு. ஸோ அப்போ இந்த கார்பனைல் குரூப்பு தான் அது செலக்டிவிட்டி, இந்த கார்பனைல் குரூப்பு தான் அது வந்து ஆல்கஹாலாக டேரெக்டாக அட்டாக் பண்ணும். ஸோ இதோடைய செலக்டிவிட்டி நேச்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பாருங்கள், சோடியம் போரோஹைட்ரேட்டு, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டு, லித்தியம் அலுமினியம் ஆல்காக்சைடு, இந்த குரூப் எல்லாமே போத் 1,2 அடிஷன் அண்ட் 1,4 அடிஷன் ரெண்டுமே பாசிபிளாக இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுமே பாசிபிளாக காம்பவுண்ட் எல்லாமே அந்த காம்பவுண்டு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ரெடக்ஷன் ஆஃப் சைக்ளோபென்டனோன் கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்னென்ன காம்பினேஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது. ஸோ அப்போ மேஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,2 நடக்கும், 1,4 நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் லித்தியம் ஆல்காக்சி காம்பவுண்டு, சோடியம் போரோஹைட்ரேட், இந்த ஃபஸ்ட்டு 3 காம்பவுண்டுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 or 4 காம்பவுண்டுமே உங்களுக்கு 1,2 நடக்கும், 1,4 நடக்கும். அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷியோ டிஃப்ரென்ஸ் இருந்துருக்கும். அதே சேம் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிற 2 காம்பவுண்டு பாருங்களேன், லாஸ்ட்டாக இருக்கிற 2-3 காம்பவுண்டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனில் மட்டும் நடக்குமே தவிர, இல்லைன்னா டைபாலுங்கிறது ஐசோபியூட்டல், 9BBNங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 9 போரோ பைசைக்ளோ 3,3,1 நோ9 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காம்பவுண்டெலாம் வந்துச்சுனாலே உங்களுக்கு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட் மட்டும்தான் நடக்குமே தவிர வேறு எந்த குரூப்புமே நடக்காது. அதுக்கான டேபிள் கலந்தாது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கே செலக்ட்ரைடுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே போரான் டைப் ஹைட்ரேட் அட்டாக் தான். ஸோ கே செலக்ட்ரைடுன்னு சொல்லுவாங்க. பொட்டாசியம் யூஸ் பண்ணுறதுனால அது கே செலக்ட்ரைடுன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுதுன்னா ரெடியூசஸ் பீட்டா unsubstituted cyclohexanone to cyclohexanone 1,4 அடிஷனு. பீட்டா பொசிஷனில் சப்ஸ்டிடியூஷன் இல்லை. அப்போ இங்கே பாருங்கள், இது எனக்கு கார்பனில் குரூப்பு, இது எனக்கு ஆல்ஃபா பொசிஷன், இது எனக்கு பீட்டா பொசிஷன், 6 குரூப் இருக்குது பீட்டா.
பீட்டாவில் எனக்கு சப்ஸ்டிடியூஷனே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஹைட்ரஜன் மட்டும் இருக்குன்னு அர்த்தம். பீட்டாவில் எனக்கு சப்ஸ்டிடியூஷனே இல்லை அப்படின்னா அங்கே எனக்கு 1,4 அடிஷன் நடக்கும். அன்சப்ஸ்டிடியூட்டட் ஆஃப் சைக்ளோஹெக்சனோன் பீட்டா பொசிஷன் டு 1,4 அடிஷன். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல லைன் பாருங்கள், பீட்டா பொசிஷனில் சப்ஸ்டிடியூட்டட் சைக்ளோஹெக்சோன் இருந்தது ஆர் குரூப்பில், இங்கே பாருங்கள் CH3 இருக்குது, ஆர் குரூப்பில் இருந்தது அப்படின்னா அது வந்து 1,2 அடிஷனு. ஸோ அப்போ 1,4 அடிஷன் எப்போ நடக்கும்? பீட்டா பொசிஷனில் சப்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடாது. பீட்டா பொசிஷனில் சப்ஸ்டிடியூஷன் இருந்ததுன்னா 1,2 அடிஷன் நடக்கும். பேஸ்டான அது ஸ்டெரிக் என்ட்ரன்ஸ்னால அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போ கான்ஜுகேஷன் அட்டாக்கும் டைரக்ட் அட்டாக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இது. ஸோ அப்போ இங்கே எனக்கு சப்ஸ்டிடியூஷன் இல்லை, அதனால் என்ன பண்ணுறாங்க? ஸோ அப்போ சப்ஸ்டிடியூஷன் இல்லை அப்படின்னு சொன்னாலே எனக்கு 1,4 அடிஷன் நடந்து ஈனால் டாட்டாமரிசம் நடந்து ஈனால் கார்பனில் குரூப்பாக மாறிடுது. சப்ஸ்டிடியூஷன் எனக்கு வந்து இருக்குது அப்படின்னா எனக்கு 1,2 நடக்குது, கார்பனில் குரூப்பில் மட்டும் நடக்குது. இதில் பாருங்கள், ஆல்ஃபா பொசிஷனில் தான் சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. நாம் என்ன சொல்லியிருக்கோம் படிக்கிறதுலாம்? பீட்டா பொசிஷன், பீட்டாவில் சப்ஸ்டிடியூஷன் இல்லை அப்படின்னா 1,4 அடிஷன். அப்போ எனக்கு வழக்கம் போல் கார்பனில் குரூப்பாகவே ஃபார்ம் ஆகிடுச்சு 1,4ல். எனக்கு இங்கே பீட்டா பொசிஷனில் சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. பீட்டாவில் சப்ஸ்டிடியூஷன் இருந்தால் கார்பனில் குரூப் 1,2 அடிஷன் மட்டும்தான். அப்போ 1,2 அடிஷன் நடந்து எனக்கு கார்பனில் குரூப் இஸ் கன்வெர்டட் டு OH. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரிடக்ஷன் ஃபார் ஆல்டிஹைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் கீட்டோனு. ஒரு இதில் செலக்டிவிட்டி நேச்சர் தான். அப்போ ஆல்டிஹைடு இருக்குது, கீட்டோன் இருக்குது. அதில் எது எனக்கு மோர் செலக்டிவிட்டி ஃபேக்டர் பார்த்திங்க அப்படின்னா ஆல்டிஹைடு தான் எப்பயுமே. ஸோ அப்போ போராஹைட்ரேட்டில் பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த ஆல்டிஹைடு அட்டாக் பண்ணி எனக்கு வந்து என்னவா மாறி இருக்குது அப்படின்னா பிரைமரி ஆல்கஹாலாக வந்து எனக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் ஜிங்க் போராஹைட்ரேட்டும் உங்களுக்கு சேம் கான்ஃபிகரேஷன் தான், சிமிலர் டு சோடியம் போராஹைட்ரேட். ஒரு ஆல்டிஹைடு இருக்குது, சோடியம் கீட்டோன் இருக்குது அப்படின்னா ஆல்டிஹைடு இஸ் கன்வெர்டட் டு ஆல்கஹால். எனக்கு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட், அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா ஜிங்க் போராஹைட்ரேட் கீட்டோன் தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. இதே தான் உங்களுக்கு பாருங்கள், ரிடக்ஷன் ஆஃப் கீட்டோன் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைடு. கீட்டோன் இருக்கும்போது எப்படி ஆல்டிஹைடு ரிடக்ஷன் ஆகுதோ அதே மாதிரி ஆல்டிஹைடு இருக்கும்போது கீட்டோன் ரிடக்ஷன் ஆகும். ஸோ அப்போ எனக்கு இங்கே ஆல்டிஹைடு இருக்குது, கீட்டோன் இருக்குது. லுச்சி ரியேஜென்ட் எப்பயுமே ரிவர்ஸ் ஆர்டரில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோனை தான் பண்ணும், அது இல்லை அப்படின்னா கீட்டோனை பண்ணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆல்டிஹைடை பண்ணும். ஸோ அப்போ லுச்சி ரியேஜென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் டேரெக்டாக கீட்டோனை தான் பண்ணுது இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைடு இருக்கும்போது. ஸோ அப்போ நார்மலாக தெரிஞ்சிங்க, நார்மல் சோடியம் போரோஹைட்ரேட்டு, சிங்க் போரோஹைட்ரேட்டு இது எல்லாமே உங்களுக்கு கீட்டோன் இருக்கும்போது ஆல்டிஹைடை மட்டும்தான் பண்ணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அதுவே லுச்சி ரியேஜென்ட் சோடியம் போரோஹைட்ரேட்டில் இன் பிரசன்ஸ் ஆஃப் சீரியம் குளோரைடு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்டிஹைடு இருக்குது, கீட்டோன் இருக்குன்னா கீட்டோனை தான் அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணும். அட் த சேம் டைம் சப்போஸ் லுச்சி ரியேஜென்ட் இருக்கும்போது ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனில் காம்பவுண்ட் இருந்ததுன்னா ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனில் காம்பவுண்ட் தான் அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கீழே பாருங்கள், சோடியம் போரோஹைட்ரேட்டு நார்மலாகவே இருக்குது. ஸோ அப்போ கீட்டோன் இருக்குது, கீட்டோன் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், தென் எஸ்டரு. ஸோ அப்போ ஹைட்ரேட் அட்டாக் H- அட்டாக் பண்ணோடனே OH கன்வெர்ட் ஆகிடுது. நம்ம ஆல்ரெடியே பார்த்தது தான் reduction of carboxylic acid in presence of ketone and ester. ஸோ நான் ஏற்கனவே சொன்னதான் BH3 எதுக்கான பெஸ்ட் ரியேஜென்ட் நம்ம அந்த டேபிள் காலத்தில் பார்த்தோம். வெரி ஃபாஸ்ட் ரியேஜென்ட் ஃபார் ஆசிட் டு பிரைமரி ஆல்கஹால். ஸோ அப்போ எனக்கு இங்கே ஒரு ஆசிட் இருக்குது, ஆசிட் வந்து பிரைமரி ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் இருக்குது, பிரைமரி ஆல்கஹால் கன்வெர்ட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் எந்த குரூப்பாக இருந்தாலுமே அது அப்படியே தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும், அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ உங்களுக்கு இன் பிரசன்ஸ் ஆஃப் BH3 யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆசிட் வந்து ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடுது. அதே சமயம் ரிடக்ஷன் ஆஃப் எஸ்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் அமைடு அண்ட் நைட்ரில். ஸோ இப்போ நம்ம எஸ்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். எப்போ அமைடு நைட்ரிலும் அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்குது, இருந்தாலும் செலக்டிவிட்டி ஃபேக்டராக நம்ம வந்து எஸ்டரை மட்டும் ரெடியூஸ் பண்ணி பிரைமரி ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அதில் பார்த்திங்க அப்படின்னா டைபால் யூஸ் பண்ணுறாங்க, லித்தியம் டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரேட்டில். டைபால் எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடியே பார்த்து தான் எஸ்டர் இஸ் ரெடியூஸ்டு டு பிரைமரி ஆல்கஹால், அதே சமயம் எஸ்டர் ரெடியூஸ்டு டு பிரைமரி ஆல்கஹால். டைபால் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்டிவிட்டி ஃபேக்டர், வெறும் நைட்ரல் மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு இமீனாக கன்வெர்ட் ஆகி கார்பன் குரூப்பாக கன்வெர்ட் ஆகி ஆல்டிஹைடு கிடைக்கும். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு எஸ்டர் இருக்கும்போது அப்படின்னா டைபாலோடைய செலக்டிவிட்டி ஃபேக்டர் பார்த்திங்க அப்படின்னா எஸ்டர் இருந்து மோர் ப்ரிஃபரன்ஸ் தென் உங்களுக்கு நைட்ரலாக இருக்கட்டும், இல்லை எஸ்டர் இஸ் மோர் ப்ரிஃபரன்ஸ் தென் உங்களுக்கு அமைடு காம்பவுண்டாக இருக்கட்டும். இது எல்லாமே அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டயோஸ்டீரியோ செலக்டிவிட்டி ரிடக்ஷன்ஸ் ஆஃப் சைக்ளிக் கீட்டோன்ஸ். ஸோ அப்போ சைக்ளிக் கீட்டோன்ஸில் உங்களுக்கு வந்து எப்படி வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்மேஷன்ஸ் நடக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது, மேஜர் ப்ராடக்ட் மைனர் ப்ராடக்ட், சிஸ் டிரான்ஸ்னு இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சிஸ் ப்ராடக்ட் ஸ்டேபிளாக இருக்குது. லாஸ்ட் 2 மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ் ப்ராடக்ட் ஸ்டேபிளாக இருக்குது. ஏன் ட்ரான்ஸ் ப்ராடக்ட்னா லாஸ்ட் 2மே பல்கி குரூப் எல் செலக்டடு. ஸோ அப்போ லித்தியம் போரான் ஹைட்ரேடு இந்த செகண்டரி பியூட்டைல் குரூப் எல்லாமே பல்கி குரூப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா LTSBHலாம் பார்த்திங்கன்னா லித்தியம் ட்ரை 1,2 டைமெத்தில் ப்ரொப்பைல் போரோ ஹைட்ரேட்டுங்கிற மாதிரியான
பல்கி குரூப் இது எல்லாமே. இந்த மாதிரி பல்கி குரூப் வந்துச்சு அப்படின்னாலே இது ஆக்சுவலி எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த சேர் ஃபார்ம் மாதிரி போட்டணும். சேர் ஃபார்ம் மாதிரி போட்டு சைக்ளோஹெக்சனோன் காம்பவுண்டில் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு பல்கி குரூப் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குட்டோரியல் அட்டாக் தான் நடக்கும். பல்கி குரூப் இஸ் ஆல்வேஸ் அட்டாக் டு ஈக்குட்டோரியல் அட்டாக் பண்ணி எனக்கு OH பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சிலுக்கு போயிடும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பல்கி குரூப் இருக்குது. பல்கி குரூப்பில் நான் என்ன பண்ணுறேன், கார்பனில் குரூப் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், டேரெக்டாக ஈக்குட்டோரியல் அட்டாக் பண்ணி அந்த கார்பனில் குரூப்பை OH நான் வந்து ஆக்சியல் கொண்டு போகிறேன். ஸோ அப்போ லாஸ்ட்டில் இருக்க ரெண்டுமே பாருங்கள் எனக்கு பல்கி குரூப்பு ரெண்டுமே ட்ரான்ஸாக இருக்கக்கூடிய காம்பவுண்டு தான். OH அபோவில் இருக்கக்கூடிய காம்பவுண்டு தான் எனக்கு மேஜராக இருக்கும். சப்போஸ் அதுக்கு அடுத்த காம்பவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மல் குரூப் தான். ஸோ அப்போ எனக்கு ஸ்டெரிக் எதுவுமே இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அபோவில் அட்டாக் பண்ணி OH பிலோக்கு கொண்டுட்டு வரேன். ஸோ அப்போ நார்மல் இருக்கும்போது எனக்கு அதே மாதிரி டபுள் பாண்டு கார்பனில் குரூப் இருக்குது. ஸோ அப்போ நான் அபோவ் அட்டாக் பண்ணி OH நான் வந்து பிலோவில் கொண்டுட்டு வரேன். ஸோ அதுதான் என்னுடைய சிஸ் மேஜர் ப்ராடக்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா 1,3 சிஸ் ட்ரான்ஸுக்கான ஐசோமெர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதே சைக்ளோஹெக்சனோனில் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 3 டேபிள் காலம். இதில் வந்து டேரெக்ட் பார்ட் பி கொஷின்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் பாருங்கள். ஸோ இப்போ இதில் ஒரு கார்பனில் குரூப் இருக்குது. எனக்கு இங்கே பார்த்திங்கன்னா அபோ அட்டாக்கா பிலோ அட்டாக்னு பார்க்கும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ட்ரான்ஸில் தான் வருது. அதாவது என்னென்னா ஈக்குட்டர் வருது. ஏன் ஈக்குட்டர் வருது, எனக்கு இங்கே அபோவில் அட்டாக் பண்ணாலும் பக்கத்தில் 2 மெத்தில் குரூப் பாருங்கள் எனக்கு ஸ்டெரிக் இருக்குது. அப்போ எனக்கு அபோ அட்டாக் நடக்காது. அப்போ பிலோவில் அட்டாக் தான் நடக்கும். ஈக்குட்டோரியல் அட்டாக் பண்ணி OH அபோவுக்கு போயிடும். ஸோ ஈக்குட்டோரியல் அட்டாக் பண்ணி OH அபோவுக்கு போயிடும். அப்போ எல்லாமே ட்ரான்ஸாக மாறிடும். ஸோ அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்களேன், எனக்கு வந்து இந்த இடத்துல எங்கேயுமே ஸ்டெரிக் இல்லை, மேலே 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ அப்போ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எண்டோ அட்டாக் நடக்கும். எக்ஸெப்ஷனலி இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு ப்ரோபோசைட் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸோ அட்டாக் நடக்கும். மற்ற இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் வந்து உங்களுக்கு எண்டோ அட்டாக் தான் நடக்கும். காரணம் என்னென்னா உங்களுக்கு ஸ்டெரிக் கிடையாதுங்கிறதுனால தான். அதுக்கு அடுத்தது இது பாருங்கள், 2 மெத்தில் குரூப் ஸ்டெரிக்கில் இருக்குது. அப்போ எண்டோ அப்ரோச் கிடையாது, ஒன்லி எக்ஸோ அப்ரோச் தான். பிலோவில் அட்டாக் பண்ணி OH அபோவுக்கு எண்டோக்கு போயிடும். பாருங்கள் எல்லாமே 90, 92, 99% எல்லாமே சேம் ஆஸ் யூஷுவல் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்த அப்ரோச் ஆஃப் அட்டாக் பொறுத்து தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்டரி ஆல்கஹால் வந்து எப்படி வந்து மிட்ஸ்னோப் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மிட்ஸ்னோப் ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு SN2 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்போ மிட்ஸ்னோப் ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா SN2 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டெட் ரியாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டெட் ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி சேஞ்சஸ் பண்ணி விட்ரும். உங்களோட நியூக்ளியோஃபிலிக் என்ன ஆட் பண்ணுறீங்களோ SN2 ரியாக்ஷன்னா பேக் சைட் அட்டாக் நடக்க போகுது. சப்போஸ் உங்களோட ரியாக்டில் பாருங்களா, சிம்பிளாக சொல்கிறேன், இது OH எனக்கு அபோவில் OH இருக்குது. அப்போ என்னோட நியூக்ளியோஃபிலிக் பார்த்தீங்கன்னா இந்த O- COPH டேரெக்டாக என்ன பண்ணுது, SN2 அட்டாக் மாதிரி பிலோவில் அட்டாக் பண்ணி எனக்கு வந்து OH ரிமூவ் பண்ணி விட்ருது. ஸோ அதோடைய மெக்கானிசம் தான் மேலே போட்டிருப்பாங்க. பட் நம்ம இதை சிம்பிளாக அப்படி தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த டயாஸ்டீரியோ ஃபேஷியல் செலக்டிவிட்டி ஆஃப் அல்லைலிக் சிஸ்டம்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த இதை பார்த்திங்க அப்படின்னா ரீஃபேஸு லெஃப்ட் சைட் அட்டாக்கு, சைஃபேஸு ரைட் சைட் அட்டாக்கு. ஸோ இந்த ரீஃபேஸு சைஃபேஸுங்கிறத பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் சொன்னால் உங்களுக்கு வந்து PDFில் சொன்னால் உங்களுக்கு வேர்ட்ஸில் சொன்னால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த சாப்டரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நம்ம வந்து போர்டில் எழுதி நம்ம வந்து வீடியோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா கிராம்ஸ் மாடல், ஃபெல்கான் மாடல் இருக்குது. ஸோ அப்போ இந்த கிராம்ஸ் மாடல், ஃபெல்கான் மாடலில் ஸோ ஆக்சுவலி இந்த கிராம்ஸ் மாடல், ஃபெல்கான் மாடலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி போர்டில் இந்த ஈக்குவேஷன்ஸை தனியாக எடுத்து எழுதி டீட்டெயில்டாக ஒரு எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி சேம் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, சேம் அபோவ் அட்டாக், பிலோ அட்டாக்னு சொன்னால் தான் உங்களால் மேஜர் ப்ராடக்ட் கிராம்ஸ் ப்ராடக்ட்டையும் உங்களுக்கு ஃபெல்கான் ப்ராடக்ட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போ இந்த மாடலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலாக போர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். கிளைடன்லேயும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, கருத்துருஸ்லையும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அண்ட் ஜீஃபைனான்ஸ்லேயும் இந்த கிராம்ஸ் அண்ட் ஃபெல்கான் மாடல் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. மோரோவர் இதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சிம்பிளாக ஷார்ட்கட்டாக எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈனலெட்ஸ் டைப் ஆஃப் உங்களுக்கு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம்ஸ் உங்களுக்கு ஸ்மால் குரூப் என்ன சைடு அட்டாக் இருக்கோ சேம் சைடு நியூக்ளியோஃபிலிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அட்டாக் தான் ஃபார்மேஷன் நடந்து உங்களுக்கு கிராம்ஸ் அண்ட் ஃபெல்கான் மாடல்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் டைப் ஆஃப் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு ஃபார்மேஷன் நடக்கும். கீலேஷன் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆல்ஃபா பொசிஷனில் தான் உங்களுக்கு வந்து கீலேஷன் ஆட்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈனலெட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு சின் இலெட்னா ஸ்மால் சைடு அட்டாக், டிரான்ஸ் இலெட்னா உங்களுக்கு மீடியம் சைடு அட்டாக்னு அட்டாக் ஆன பொசிஷனை வச்சு நீங்கள் வந்து ஈனலெட்டை வச்சு நீங்கள் அது வந்து சின் ப்ராடக்டா இல்லை ஆன்டி ப்ராடக்டான்னு சொல்லி நீங்கள் அட்டாக்கோடைய பொசிஷனை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டி பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் வியூ பார்த்த உடனே நீங்கள் இது வந்து ஆன்சர் சொல்கிற அளவுக்கு இருக்குது. பட் ஆனால் இது வந்து இங்கே PDFில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமான்னு எனக்கு வந்து ஐடியா இல்லை. பட் அதனால் இந்த கிராம்ஸ் ஃபெல்கான் மாடலையும் அந்த டயாஸ்டீரியோ செலக்டிவிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலாகவே வீடியோவை யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கான டேபிள் கலந்து இந்த கிராம்ஸ் மாடல், ஃபெல்கான் மாடல் என்ன ப்ராடக்ட்டுங்கிறது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கீலேஷன்ஸ் கண்ட்ரோலு, தென் எலக்ட்ரோ செலக்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ் இதெல்லாமே. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா போரேன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த போரேன்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரீஃபேஸு சைஃபேஸுன்னு இருக்குது. ஸோ அப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா
ஆல்பைன் போரேன்னு சொல்கிறாங்க. 9BBN மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இதில் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்து தான் நம்ம போன கருத்தஸ் வீடியோவில் ஷார்ட்கட்டில் சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ இதில் ரீஃபேஸ் அட்டாக்னு சொன்னாலே எனக்கு வந்து போரேன் வந்தாலே நான் ஏசியில் போன தடவை கருத்தஸில் ஷார்ட்கட் சொல்லியிருக்கிறேன். இது எனக்கு ரீஃபேஸு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்ணுறோம். அப்போ ரீஃபேஸ் அட்டாக்னு சொன்னாலே யூசிங் போரான் அப்படின்னா பிலோ ஹைட்ரஜன் அட்டாக் தான் நடக்கணும். அப்போ இங்கே பாருங்கள் என்னோடய ஹைட்ரஜன் வந்து பிலோவில் தான் எனக்கு வந்து அட்டாக் நடந்திருக்கு. ஸோ அப்போ எங்கே பாருங்கள் ரீஃபேஸ்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ எனக்கு கிளாக் வைஸ் ரொட்டேஷனு ரீஃபேஸ் நடக்குது. ரீஃபேஸ் நடந்தாலே என்னோடய ஹைட்ரஜன் அட்டாக்கு எனக்கு பிலோ ஹைட்ரஜன் அட்டாக்கு பிலோவில் தான் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் அடுத்ததுலேயும் பார்க்கும்போது என்னோடய ரீஃபேஸ்னு சொல்லும்போது என்னோடய பிலோ ஹைட்ரஜன் அட்டாக். ஸோ அப்போ ரீஃபேஸு அப்போ கிளாக் வைஸ் ரொட்டேஷனு போரான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ போரான் யூஸ் பண்ணும்போது என்னோடய ஹைட்ரஜனு பிலோ ஹைட்ரஜன். ஸோ இங்கே அபோவில் வகுச்சிருக்கு, பிலோவில் ஹைட்ரஜன் மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் இது எல்லாமே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கன்வர்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளோஹெக்சேல் யூஸ் பண்ணும்போது பீட்டா குளோரோ டை சோஃபினைல் கேம்பனைல் போரேன்னு ஒரு காம்பவுண்ட். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இது ஷார்ட்டாக டிஐபின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இதில் டிஐபியில் சொல்லும்போது இந்த காம்பவுண்டுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே போரன் டைப்ஸ் தான். பட் இதில் மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிள் வச்சு கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதில் பாருங்கள் இந்த இடத்துல எனக்கு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த டிஐபின்னு வந்துட்டாலே மைனஸ் அப்படி ஜென்ரலாகவே ப்ளஸ்ன்னு சொன்னால் அபோ, மைனஸ்ன்னு சொன்னால் பிலோன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு ப்ளஸ் டிஐபின்னு இருக்குன்னா என்னோட ஹைட்ரஜன் அபோ ஹைட்ரஜன் அட்டாக்கு. இந்த இடத்துல எனக்கு மைனஸ் டிஐபின்னு இருக்குன்னா எனக்கு வந்து பிலோ ஹைட்ரஜன் அட்டாக்கு. ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் வச்சு நம்ம இந்த டிஐபிக்கு மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 6 காம்பவுண்ட் இருக்குது. ஸோ அப்போ 6 இருக்குது. அப்போ இந்த ரீஃபேஸு போரான் இருக்குது. ஸோ அப்போ போரான் யூஸ் பண்ணுறாங்க, டிஎம்பி போரான் யூஸ் பண்ணுறாங்க. போரான் யூஸ் பண்ணும்போது இது எனக்கு கிளாக் வைஸ் சுற்றுது. அப்போ எனக்கு பாருங்க எனக்கு சைக்ளோஹெக்சேல் இது எல்லாமே கார்பன் கார்பன். இந்த காம்பவுண்ட் எது போட்டாலுமே எனக்கு வந்து ரீஃபேஸ் தான் வரும். ரீஃபேஸ்னு சொன்னாலே பிலோ ஹைட்ரஜன் அட்டாக். ஸோ நல்லா கவனிங்க, ரீஃபேஸ்னு சொன்னாலே யூசிங் ஃபார் போரானுக்கு பிலோ ஹைட்ரஜன் அட்டாக் தான் எனக்கு அந்த இடத்துல பாசிபிள். அதுவே இங்கே பாருங்கள் அதுக்கு அடுத்த காம்பவுண்ட்லேயும் எனக்கு என்ன ஃபேஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து பிலோ ஹைட்ரஜன் அட்டாக்கு. ஆனால் இங்கே போரான் இருக்குது. ஸோ இப்போ போரான் இருக்கும்போது இங்கே கீட்டோன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்ன இருக்குது ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அப்போ ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அப்போ எனக்கு போரான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ என்னுடைய ஃபேஸஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கார்பன் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா சை ஃபேஸ் இது. ஏன்னா இந்தாண்ட கார்பன் இருக்குது, அந்தாண்ட CH2 இருக்குது. சை ஃபேஸ்னு சொல்லியாச்சு. போரான் யூஸ் பண்ணால் அபோ ஹைட்ரஜன். அதனால் எனக்கு இங்கே அபோ ஹைட்ரஜன் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக பிலோக்கு போயிடுச்சு. ஸோ இதில் நல்லா கவனிங்க, இங்கே பாருங்கள் எனக்கு இங்கே கார்பனில் குரூப் இருக்குது, சை ஃபேஸ்னு சொல்கிறாங்க. இந்தாண்ட ஆன்டி கிளாக் வைஸு, ஆன்டி கிளாக் வைஸ் யூசிங் போரானு. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் யூசிங் போரான்னா சை ஃபேஸு, சை ஃபேஸ்ன்னு சொன்னால் அபோ ஹைட்ரஜன் அட்டாக். எனக்கு இங்கே அதனால தான் அபோவில் ஹைட்ரஜன் இருக்குது, OH பிலோக்கு போயிடுச்சு. தென் இந்த ஆக்சிஜனுக்கு லோன் பேர் என்ன பண்ணால் பக்கத்தில் இருக்க குளோரின் கார்பன் அட்டாக் பண்ணி குளோரின் அனுப்பிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஈபாக்சைடாக ஃபார்ம் ஆயிடுது. அதுக்கப்புறம் பைனால்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பைனாலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆடிங் ஆஃப் பைநாத்தாலேருந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பைனால் காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆர் பைனால் எஸ் பைனால் 2 காம்பவுண்ட் இருக்குது. நான் ஆல்ரெடியே ஷார்ட்கட்டில் சொல்லியிருக்கிறேன். ஆர் பைனால் அப்படின்னு சொன்னாலே பைனால் சொன்னாலே உங்களுக்கு ரீஃபேஸு சை ஃபேஸ்னு சொல்லணும். அதில் உங்களுக்கு ரீஃபேஸ்னு சொன்னாங்கன்னா பிலோ ஹைட்ரஜன் அட்டாக்கு, சை ஃபேஸ்னு சொன்னாங்கன்னா அபோ ஹைட்ரஜன் அட்டாக். இது எல்லாமே ஹைட்ரேட் அட்டாக் தான். பைனால் காம்பவுண்ட் எல்லாமே அந்த H- போய் அட்டாக் பண்ணுது. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ கிளாக் வைஸ் ரொட்டேஷனு ரீஃபேஸ்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிலோ ஹைட்ரஜன் அட்டாக்கு. இங்கே பாருங்க பிலோ ஹைட்ரஜன் அட்டாக்கு, மீதி ஆஸ் யூஷுவல் OH அபோக்கு போயிடும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து சை ஃபேஸ் அட்டாக்னு சொன்னாலே எனக்கு அபோ ஹைட்ரஜன் அட்டாக் தான். எனக்கு வந்து அபோ ஹைட்ரஜன் பாசிபிள் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்கள் என்சைமேட்டிக் ரெடக்ஷன்ஸ் ஆஃப் கீட்டோ குரூப்பு. ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்சைம் பேக்கரிஸ்ட்டு, இதே பேக்கரிஸ்ட்டு பைனாலு இந்த காம்பவுண்ட் எல்லாமே நம்ம போன வீடியோ கருத்தஸ் டெக்ஸ்ட் புக்கில் யூனிட் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக ஷார்ட்கட்டோட பார்த்துருக்குறோம். ஸோ அதே காம்பவுண்டு அதே பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு எக்ஸாம்ஸில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகிற கொஷின்ஸு. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்பனில் குரூப் இருக்குது. ஸோ அப்போ இந்த கார்பனில் பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு ரீஃபேஸு கிளாக் வைஸ் ரொட்டேஷனு. ஸோ அப்போ எனக்கு இந்த கிளாக் வைஸ் ரொட்டேஷன்ஸு ரீஃபேஸ்ன்னு சொன்னாலே எனக்கு அபோ ஹைட்ரஜன் அட்டாக் தான் நடக்க போகுது. அப்போ எனக்கு இங்கே அபோவில் ஹைட்ரஜன் அட்டாக் நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக பிலோ ஹைட்ரஜன் பிலோ OH போயிடும். ஸோ அப்போ எனக்கு அபோ ஹைட்ரஜன் பிலோ OH. ஸோ அடுத்ததும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு கார்பனில் குரூப் இருக்குது,
ஸோ அப்போ இந்த கார்பன்லையும் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஃபேஸு கிளாக் வைஸ் ரொட்டேஷனு. ஸோ அப்போ பேக் ரெஜிஸ்டர் போடுறாங்க. ஸோ அப்போ பேக் ரெஜிஸ்டர் போடும்போது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அபோவ் ஹைட்ரஜன் ரீஃபேஸ்னு சொன்னாலே எனக்கு அபோவ் ஹைட்ரஜன் அட்டாக்கு, எனக்கு இங்கே அபோவ் ஹைட்ரஜன் அட்டாக் தான் நடக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன்று, இந்த எஸ்டர் வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பிக் லிவர் எஸ்ட்ரோசன் எடுத்து பண்ணுறாங்க. பிஎல்இன்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஆர் பிக் லிவர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அசிட்டோன் யூஸ் பண்ணும்போது அது பவுடராக்கி அந்த ரிடக்ஷன்ஸ் எப்படி ஒரு சிந்தசிஸில் கொண்டுட்டு வராங்கிறத ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மொரோவர் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. அந்த ஜென்ரலாக இருக்க இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா ரியாக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரியாக்ஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஜன் லோன் பேர் டேரெக்டாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்பன் குரூப் அட்டாக் பண்ணி குளோரின் வெளியில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா H+ பார்த்தீங்கன்னா Cl CH2 COH இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண அப்படின்னா இந்த H+ வெளியில் போனதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் சார்ஜ் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்பனில் அட்டாக் ஆகிடுது. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது. PLAPன்னு இருக்குது, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டரில் இருக்குது. ஸோ இது எப்பயுமே பாருங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி டிட்டர்மினேஷன் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு பிலோவில் டெர்ஷரி பியூட்டல் இருக்குது, அபோவில் OH இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இங்கே எனக்கு அபோவில் OH இந்த டைப் ஆஃப் எனக்கு அதே சேம் ப்ராடக்ட் மைனஸ்லேயும் எங்களுக்கு 99% எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி மாதிரி வரலாம். அதே சேமே எனக்கு அபோவ்லையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வரலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் பாருங்கள் சில ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. சொல்யூஷன் மேனுவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ்லாம் அடுத்தது ஒரு 2 பேஜுக்கு இருக்கும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவுமே ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ இது எல்லாமே ரெஃபரன்ஸு. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன் மேனுவலும் தனியாக இருக்குது. மோரோவர் பார்த்திங்க அப்படின்னா சொல்யூஷன் இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து இன்னும் கொஷின்ஸ் வந்து அந்தளவுக்கு டீப்பாக போகலை. பட் இன்னும் இந்த ஈக்குவேஷன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் அதிகம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிடக்ஷன்ஸ் மட்டும்தான். ஸோ அப்போ இந்த ரிடக்ஷன்ஸ்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக கம்பல்சரி பார்ட் சியில் 4 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதை கொஞ்சம் ப்ரிப்பேராக பண்ணிக்கங்க. ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டலிஸ்ட்டு என்சைம் கேட்டலிஸ்ட்டு, பைனால் கேட்டலிஸ்ட்டு, பைனாப் கேட்டலிஸ்ட்டு, ருத்தினியம் கேட்டலிஸ்ட்டு, ரோடியம் கேட்டலிஸ்ட்டு, பேக்கர் ஈஸ்ட்டு, மோஸ்ட்லி போரான் டைப் ஆஃப் ரியேஜென்ட்டு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஷார்ட்கட் தான். ஜஸ்ட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணி நீங்கள் அதை ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மோரோவர் ஈஸியாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இதுக்கு அடுத்தது வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரியன் சென்பர்க்லேயும் சில ரியேஜென்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் வந்து ரீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு பழைய ஐடியாஸ் ஞாபகத்தில் இருக்கும். ஸோ இப்போ கிளைடன் படிங்க. கிளைடன் படித்தோடனே கிளைடன் சொல்யூஷன் மேனுவல் பாருங்கள், ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது கருத்தர்ஸில் சேம் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா கருத்தர்ஸில் ரெஃபர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜீஃபல் லான்ஸ்னு இந்த புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். கேரியன் சென்பர்க் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரியேஜென்ட்ஸ் ஓரியன்டாக, சிந்தசிஸ் ஓரியன்டாக, ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்ஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். டேரெக்டாகவே உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் புக்கில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் புக் கொஷின்ஸ் தான் வரும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 or 2 times வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ண தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து குவாலிஃபை ஆக முடியும். மோஸ்ட்லி ஆர்கானிக்கை வந்து டெக்ஸ்ட் புக்கை கம்பல்சரி ஆர்கானிக்கை டெக்ஸ்ட் புக்கை படிங்க. நிறைய ப்ராப்ளம் சால்வ்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கான்செப்ட் ஃபுல்லாக பைகாட் ஆகும். ஸோ அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராப்ளம்ஸ் நிறையா நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பைகாட் ஆகும். மோரோவர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் படிக்கணும்னு நமக்கு கிடையாது. கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் மெக்கானிசம் படித்தா தான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். பட் உங்களுக்கு டேரெக்டாகவே கான்செப்ட் தெரியுது, ஆல்ரெடி பேசிக்ஸ் நல்லா ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இந்த கான்செப்ட் கன்வர்ஷன் ரியாக்ஷன்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா மோரோவர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே சமயம் இப்போ இந்த மாதிரியான சப்ஜெக்ட் வீடியோஸை டெக்ஸ்ட் புக் வீடியோஸஸ் பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் இருந்ததுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சிஎஸ்ஆர் படிக்கிற எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இது பார்த்திங்கன்னா ஒரு குயிக் ரிவிஷனாக இருக்கும், ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷனாக இருக்கும். அதே சேம் டைம்ஸ் ஒரு சப்ஜெக்டை வந்து ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது வேறு என்ன டாபிக்ஸு வேறு ஏதாவது பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது புது யூனிட் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது டாபிக்ஸ் வந்து போடுங்க சார் அப்படின்னு யாராவது ரெக்கமெண்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸை நம்ம வந்து அடுத்தடுத்தது நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ டெய்லியும் படிங்க, திரும்ப வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம்லேயே உங்களுக்கு வீடியோஸ் பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் திரும்ப செகண்ட் டைம்ஸ் பாருங்கள், தேர்ட் டைம்ஸ் பாருங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்போ திரும்ப இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கல அப்படின்னா திரும்ப செகண்ட் டைம் பாருங்கள், கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு பேசிக்ஸ் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ரியாக்ஷன்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் டேரெக்டாக கன்வர்ஷன்ஸ் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ கிளைடன், கருத்தஸ், ஜீஃபல் லான்ஸ், கேரியன் சென்பர்க் இந்த மாதிரி அட்வான்ஸ் ரியாக்ஷன் தான் படிங்க. தென் அதுக்கப்புறம் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ், ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி, ஜெகதாம்பல் சிங் இந்த மாதிரி டைப் ஆஃப் நிறைய டெக்ஸ்ட் புக்கு, அப்புறம் சீரிய கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பார்க்கும்போது கன்ஃபர்மேஷன் பிஎஸ் கல்சி இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நாசிக் பூரி இருக்குது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில். ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஐடியாஸ் கிடைக்கும்.
ஸோ அப்போ டெக்ஸ்ட் புக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கு படிங்க. ஸோ நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி சிஎஸ்ஆர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ சிஎஸ்ஆர் கேண்டிடேட் எம்எஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறவங்க, எம்எஸ்சி ஃபஸ்ட் இயரில் படிக்கிறவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து எல்லாருமே ஒன்ஸ் பாருங்கள். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம் சார், இது வந்து இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, இல்லை இந்த டாபிக் திரும்ப இன்னொரு தடவை பார்க்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லலாம், இன்னும் வேறு ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ் ஏதாவது கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு எனி சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இதை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக் ஓரியன்டாக வீடியோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.